very short time, one of the devices of Satan is to get our attention. Okay, that is Satan's device. இந்த ஒரு ஷார்ட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அட்டென்ஷனை வந்து வேறு எங்கேயாவது போனால் கூட, பெங்களூருக்கு போனாலும் அல்லது நாகர்கோயிலுக்கு போனாலும், ப்ளீஸ் bring it back. Okay, that's what God wants us to have this morning. நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு வந்து 3H, happy, healthy and holy. Okay, happy, healthy and holy, or healthy, happy and holy. இந்த தலைப்பு வந்து எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு தலைப்பு. ஆண்டவர் வந்து அந்த சத்தியங்களை வந்து எனக்கு அதிகமாக தெளிவுபடுத்தினதுனால அதை உங்கள் மத்தியிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். நம்ம என்ன ஒரு தீமில் இங்கே படிச்சுட்டு இருக்கிறோம்? Be thou perfect. What kind of perfect are we talking about? என்ன ஒரு முழுமையை குறித்து படிக்கிறோம்? Christ like character. சரிதானுங்களா? So what's our goal in this camp meeting? To be like Christ in everything, physically, mentally and spiritually. That's our goal. And I pray that God will help us to understand. ஆண்டவர் வந்து நமக்கு அந்த சத்தியத்தை இந்த காலை வேளையிலே தெளிவுபடுத்த வேண்டும் என நான் ஆசிக்கிறேன். Somebody read 1 Thessalonians 5:23, 5:23. 1 Thessalonians 5:23. கொஞ்சம் வேகமாக வாசிப்போம், ஏன்னா நேரம் நமக்கு குறைவா இருக்குது. சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஓகே, பரவாயில்ல, ரெண்டு பேரையும் நான் கவனிச்சேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? 3 குற்றமற்றதாக காணப்படும். என்னதெல்லாம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆண்டவர் வந்து நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரா? Is that God's desire? Yes. Yes. Our mind, Yes. our soul, our total being must be holy. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். சரி, எதுக்காக பரிசுத்தப்படணும்? யாரு வரும்போது பரிசுத்தப்படணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றம் அற்றதாய் காக்கப்படுவதாக. Seventh day Adventists. அர்த்தம் என்ன? Those who are waiting for Christ. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் யாருக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். How many of you feel I am ready for the coming of the Lord Jesus Christ? ஒருத்தருமே இல்லையா? Not even one? See, we do not have a confidence that I am ready for the coming of Jesus Christ. பரிசுத்த வேதாகமம் ஒரு சத்தியத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றம் அற்றவாய் காக்கப்படும். That's one. 1 John chapter 3 verse 1 and 2. வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாமெல்லாம் யாரு? இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மெய் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். யாருக்கு ஒப்பாய் இருப்போம்? When Jesus comes, we shall be like him. That's our goal. It's not your goal. It is God's plan. It's God's desire. அதுதான் தேவனுடைய தெய்வீக சித்தம். நம்ம கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ல ஒரு அருமையான கோட் நம்ம வாசிக்கிறோம். நிறைய பேர் உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணாங்க. When will Christ come? When the character of Christ is perfectly, தேவனுடைய தெய்வீக குணம் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது யார் வருவா?
So question, எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவனுடைய தெய்வீக குணம் முழுமையா இருக்கு? Do we have it? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Have you taken time to look into your own life and say, do I have the character of Christ? இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக குணம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குது. I am ready for the coming of the Lord Jesus Christ. Will we have a time that we are going to say that way? Will we reach a time? சொல்லுங்க, you're all very quiet. I want your response. Will we reach a status or a time wherein we say, I am what God wants me to be? அந்த அளவுக்கு நம்ம வர முடியுமா? Yeah, that is God's plan. தேவனுடைய தெய்வீக சித்தம் என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல, except his incommunicable attributes. அந்த incommunicable attributes மட்டும்தான் நமக்கு கிடைக்காது here on this earth, but all the other characters we will have. நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதான் தேவனுடைய தெய்வீக சித்தம். அதுக்காகத்தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு செவன்த்-டே அட்வென்டிஸ்டா இருக்கிறோம். வாட்ஸ் அவர் கோல் இன் கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்ன? வாட்ஸ் அவர் கோல்? கிறிஸ்துவ போல மாறணும். எங்க போகணும்? To go to eternal home where God is, where our Father is. Why is Jesus Christ coming? To take us home. நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்ளும். யார் அவரிடத்துல சேர்த்துக்கொள்வாரு? நம்மள. ஓகே, இந்த நம்மங்கிறது யார்? All God's faithful people who will reveal his character. Right? Am I right? யாரை ஆண்டவர் அழைச்சு செல்வார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலங்களை யார் பிரதிபலிக்கிறாங்களோ அவங்கள தான் அழைச்சு செல்வாங்க. It is not an Adventist who are, you know, a born Adventist or members for 50 years or 20 years or 30 years. That's not the criteria. இந்த தேவனுடைய அழியாத ராஜ்யத்திற்கு செல்வதற்கு தேவனுடைய தெய்வீக குணம் வேணும். அந்த தெய்வீக குணத்தை பிரதிபலிப்பதற்கு ஆண்டவர் வந்து விசேஷமா நம்முடைய செவன்த்-டே அட்வென்டிஸ்ட்க்கு வந்து 2 அருமையான கருவிகளை கொடுத்திருக்கிறார். என்னெல்லாம்? ஓகே, ஒன்னு வந்து கர்த்தருடைய வார்த்தை. What is the next one? The spirit of prophecy. ஒரு கருத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பர்சனலா அறிஞ்சிருக்கிறேன். யாரெல்லாம் வந்து இந்த ரெண்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ரெண்டையும் ஒபே பண்றாங்களோ, their life is different on this earth. Amen. யாரெல்லாம் இந்த பரிசுத்த வேதாமத்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ, அதே போல ஆண்டவர் திருமதி எலன் ஒயிட்டை ஒரு கருவியாக பயன்படுத்தி தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டு அவங்களுடைய சத்தியத்தை இந்த கடைசி நாட்களில் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு சீரியஸா எடுத்திருக்கிறாங்களோ, அவங்க லைஃப் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குது. And I am so thankful to God for the remnant church, for this wonderful truth in the scriptures and in the spirit of prophecy. How many of you have taken time to read spirit of prophecy? Okay, spirit of prophecy நிறைய பேர் கைகள் வைத்தல. அதாவது வந்து எலன் ஒயிட் அம்மையாருடைய புத்தகங்களை எத்தனை பேர் நீங்க வாசிக்கிறீங்க? எல்லாருமே இப்படி தான் வைக்கிறீங்க. Why don't you raise like this? Okay. ஒரு தீர்மானத்தை நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. You will experience it. நிறைய பேர் வந்து இந்த ஒண்ணு வேதம் இருந்தா நமக்கு போதும், அதெல்லாம் போய் இன்னொன்னா எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். But I have personally seen all those who have taken serious of God's word, which is the Bible, and the spirit of prophecy that God has given to us, their life is different. And I want you to make it as a reality in your life. உங்களுடைய வாழ்க்கையில அதை தனிப்பட்ட முறையில் ஒரு வித்தியாசத்தை நீங்க காணணும் அப்படிங்கிறது தான் தெய்வீக சித்தம். சரி, இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த சத்தியங்கள் வந்து இந்த ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாகிறதுல ஏற்கனவே வந்து இங்கு தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி கிறிஸ்துவை போல மாற முடியும், மன ரீதியாக எவ்விதமாக நம்முடைய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கணுங்கள்லாம் நல்ல அருமையான சத்தியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த காலை வேளையில நான் உங்களோட சொல்ல போகிற ஒரு சத்தியமானது சரீர பிரகாரமா
நாம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியும். அதைத்தான் நான் உங்களோட சற்று நேரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஆசைக்கிறேன். சின்ன கேள்வி, does what you eat affect your eternity? Yes. Is there a difficult question? No. Does what you eat affect your eternity? And I believe the answer is yes. How did sin come into the world? பாவம் எப்படி இந்த உலகத்துல வந்துச்சு? Disobedient. Okay. And the temptation is eating. Eating habit affects our eternity. And I want you to take it very serious, brothers and sisters. Sin came into the world by eating. It's a disobedience, but the desire to eat affects our eternity, and I want you to really take it very serious. God has a wonderful plan in the scriptures and in the spirit of prophecy to turn us back to Him, to make our life to be like Him. And that is why I am here in this place. And I'm so thankful to God. God has given this wonderful truth many years ago. And I want to put that into my life so that one day I can be with Jesus in eternity. That's my desire. I mean, if our ultimate goal is to be with Jesus in eternity, then we have to do all that God has said. Yes or no? Yes. Yes. Everything that God has said. ஆண்டவர் வந்து நமக்கு என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அது எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து இவ்வளோ ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே அருமையான வாலிப சகோதர சகோதரிகள், நிறைய நேரங்களில் வந்து நாம் மற்ற கிறிஸ்டியன்ஸை போல நாம் என்ன நினைக்கிறோன்னா சாப்பாட்டுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். But I want to tell you there is a direct relationship between what we eat and our eternal life. And I'm very serious. And if you read the Bible and the spirit of prophecy, you will have lots of affirmation of this principle. What you choose to eat will affect your mind, and in turn will affect your choices that will affect eternal life. Okay? What is God's will for everyone? What is God's will for everyone? What does the Bible says? Become holy. Okay? What does 1 Thessalonians 4:3? Is it 3:4 or 4:3? What is God's will for you and me? To be holy. To become holy. Sanctification is the will of God. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படியானால் boys and girls and brothers and sisters, older ones, I want to take a few moments to look into your own life and see, is that where you are heading to? அந்த பரிசுத்தமாக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டு இருக்கிறதா என்பதை வந்து நாம் எண்ணி பார்க்கணும். எலன் ஒயிட் எழுதுறாங்க, the sanctification set forth in the sacred scriptures has to do with the entire being. sanctification பரிசுத்தமாகுதல் வந்து நம்முடைய முழுமையான வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். என்ன entire being? Spirit, soul and body. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. Here is the true idea of entire consecration. முழுவதுமா உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு அனுபவம் தான் பரிசுத்தமாகுதலின் ஒரு வழியாக நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வாக்கியம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, எதை நம்ம ஆண்டவருடைய கரத்துல வந்து ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்? சரீரத்தை. why body? because anything and everything is done through our body. நம்ம எதை செய்தாலும், நீங்க சாப்பிடுறதா இருக்கலாம், நீங்க பேசுறதா இருக்கலாம், நீங்க தூங்குறதா இருக்கலாம், நீங்க வேலை செய்யறதா இருக்கலாம், எல்லாமே வந்து என்னது?
நம்முடைய சரீரத்தில் தான் நம்ம செய்கிறோம். அதனால தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய ஆவியானவர் எழுதுறாரு, உங்கள் சரீரத்தை நீங்கள் தேவனுக்கு பிரியமான என்ன பலியாக கொடுக்கணும்? ஜீவ பலி. It's a complete sacrifice that we need to make. சரி, நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லலாம், நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது. Ministry of Medical Ministry, page 259. The principles of health reform are found in the Word of God. The gospel of health is to be firmly linked with the ministry of the Word. சுகாதாரத்தின் நற்செய்தியானது தேவனுடைய வார்த்தையின் ஊழியத்தோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று எழுதுறாங்க. பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நம்ம எல்லாருமே வந்து தேவனுடைய வார்த்தையின் மகத்துவமான சத்தியங்களை சுகாதார செய்தியோடு இணைத்து நாம் வந்து அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. I appeal to old and young, to the middle-aged, she writes. Deny your appetite of those things that are doing you injury. Serve the Lord by sacrifice. சரி, நம்ம அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் முக்கியமான சத்தியம் என்னன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக வளருவதற்கு நம்முடைய சரீரம் ஆண்டவருடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதில் விசேஷமாக ஒரு டெம்டேஷன், சோதனையில் வீழ்ந்து பாவம் செய்யாத ஒரு அருமையான தீம் சாங். அதில் ஒரு சோதனை என்ன தெரியுங்களா? சாப்பாடு. நாளைக்கு ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். இல்லை, உங்களுக்கு சந்தோஷம் தானா இல்லையா? அப்படி நீங்கள் ஒரு 2 டைம் சொல்லிப்போங்க, அப்புறம் கேம்புக்கு யாருமே வர மாட்டாங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. மோசேயினுடைய முகம் எப்போ பிரகாசித்தது? எப்போ பிரகாசித்தது? 40 நாள் அவர் தண்ணீர் குடிக்கல, ஆகாரம் சாப்பிட. And I wonder, ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டமா இருக்குது. ஒரு நேரம், ஒரு 3 நேரம் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்குது. 40 நாள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அவருடைய முகம் தேவனுடைய முகத்தை போல் பிரகாசித்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழியாத ராஜ்யத்துக்கு நீங்கள் என்னைக்கு போகணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ அன்றைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது நீங்கள் எவ்வளோ தூரத்திற்கு கண்ட்ரோல் பண்ணலையோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகக்கூடிய சிந்தனை உங்களுக்கு குறையுதுன்னு நீங்கள் நினைக்கணும். ஐ ஹோப் யூ டேக் இட் சீரியஸ். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த நாக்கை வந்து சாத்தான் ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தும். I mean, that's my personal understanding. Because sin came into the world by disobedience to the laws of health and to the direct command of God, God wants to overcome the temptation of appetite. சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சோதனையை வந்து என்றைக்கு நாம் ஆண்டவருடைய பலத்தில் ஜெயிக்கிறோமோ அன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சத்தியத்தின் பாதையில் வளர்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கு. என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் வந்து ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஒரு பலன் வந்து நான் அதிகமாக வந்து ஃபாஸ்டிங்கில் தான் நான் பெற்றிருக்கிறேன். The more you fast, the more the Lord gives you a desire for eternity. ஆண்டவருடைய அழியாத ராஜ்யத்தில் நான் இயேசுடைய முகத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய நேரங்களில் வந்து இந்த ஆகாரங்களை நம்ம எவ்வளோக்கு வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ, அல்லது நான் ஆண்டவருக்காக என்னுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழிக்கணும் அப்படிங்கிறது. சரி, ஆகவே அருமையான வாலிப சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நிறைய நோய் வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. The causes of most of the sicknesses are what you eat or what you don't eat. நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அல்லது எதை சாப்பிடலையோ அதை பொறுத்து தான் நிறைய பேருக்கு நோய்.
அப்போ ஆண்டவருடைய தெய்வீக சித்தம் ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளை உண்டாக்குன போது அவங்க நோய் உள்ளவங்களா இருக்குன்னு நினைச்சாரா, இல்ல நோய் இல்லாம வாழன்னு நினைச்சாரா? நோய் இல்லாம வாழணும், ரைட்? ஓகே. அப்போ இந்த நோய் இல்லாமல் நீண்ட நாள் மரணம் இல்லாமல் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் என்ன? ஓகே, ஆதியாகமம் 1:29, Genesis 1:29. பின்னும் தேவன் அங்க ஒருத்தர் வாசிட்டு இருக்காங்க சிஸ்டர். Thank you. Read go ahead. ஆண்டவர் ஒரு ஆகாரத்தை கொடுத்தாரு. Was that the best food for mankind? மனுக்குலத்திற்கு ஒரு சிறந்த ஆகாரத்தை கொடுத்தாரா? When God created mankind, he did the best. அதாவது வந்து the ideal, the optimum. அதாவது அதுக்கு மேல வந்து சிறந்தது ஒண்ணுமே கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தாரு. எலன் ஒயிட் எழுதுறாங்க பாருங்க, Satan has overcome millions by tempting them to the indulgence of appetite. லட்சக்கணக்கான மக்களை வந்து சாத்தான் இந்த ஆகாரம் சாப்பிடணுங்கிற ஒரு சோதனையில வந்து தன் பக்கமாக இழுத்துக் கொள்கிறான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியில ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை வந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த ஆகாரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையை கொண்டு வரும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சு. ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்க. நேற்றைக்கு வந்து நம்ம ரெட் ரைஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த ரெட் ரைஸ் வந்து நிறைய பேர் அதை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பண்ணுற ஒயிட் ரைஸும் கூட கொஞ்சம் அன்பாலிஷ்ட் ரைஸ் தான். பட் ஏன் அதெல்லாம் நம்ம விரும்புறதில்லை? ஓகே, that's right. பழக்கம் இல்லை. That's one. The second thing is, what do you like? What are we interested in? Are we interested in being healthy or interested in taste? Reality is taste, right? Okay. So what is important? Taste or health? Health. Do we eat for health or for taste? ஓகே, வெரி நைஸ், தட்ஸ் ரைட். அதனால தான் வந்து ஒவ்வொரு செவன்த் டே அட்வென்டிஸ்டும் நீங்க வந்து இந்த சுகாதார சத்தியத்தில் eat for taste and health, which is very important. You know, I've been really blessed. நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் 1997 வந்து God opened a way for me to go to Wildwood. This is in the US. ஒரு 6 months ட்ரைனிங் போயிருந்தேன், மெடிக்கல் மிஷனரி ட்ரைனிங். அந்த மெடிக்கல் மிஷனரி ட்ரைனிங்கில் வந்து இட் வாஸ் a 6 months ட்ரைனிங். I'll tell you, on the 6 months of my life, physically, mentally and spiritually, was the best of all my years. Only 6 months. The food they give makes you totally different. The way you think, the way you act, the way you behave, it makes a lot of difference. That is why God gave fruits, vegetables, grains, nuts and greens. நிறைய பேர் வந்து இப்போ தானியங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து 9 வகை தானியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். இன்னும் நிறைய தானியங்கள் மற்ற நாடுகளில் இருக்கா. ஆனால் எத்தனை தானியங்கள் நம்ம விரும்பி சாப்பிட்றோம்? எவ்வளோ காய்கறிகளை நம்ம விரும்பி சாப்பிட்றோம்? Why God made so many grains, so many vegetables, so many fruits? Medical students, nurses and dietitian, if you really study, every vegetable has a nutrient. Every vegetable. And every nutrient is essential for your body. Every nutrient. That's why God made all those vegetables, all those fruits, all those grains, all those greens. Why God did not make just only one? Contains all the nutrients in one grain, in one vegetable, in one fruit, and in one green. Why God didn't do it? God knows the best, right? அப்படியானால் எனக்கு வந்து இந்த காய்கறி பிடிக்காது, எனக்கு அந்த பழம் பிடிக்காது, எனக்கு இந்த அரிசி பிடிக்காது, எனக்கு அந்த தானியம் பிடிக்காது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நீங்க வந்து சரியா செய்யல சாமி, எனக்கு அது பிடிக்கல,
ஆனால் நீங்கள் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல? Do we want to say that way? No. What is God's desire? Is to follow God's principles for us to live a healthy, happy and holy life. சமீப நாட்கள் இந்த சத்தியங்கள் எல்லாம் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த சத்தியங்களை வந்து சமீப நாட்களில் தான் தெரிஞ்சது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால தான் நான் ஸ்பைசர் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த சுகாதார சத்தியம்னா என்னன்னே தெரிய வந்தது. ஓகே, இந்த சத்தியங்களை படித்த பிறகு சமீப நாட்களில் அது வந்து இப்போ நாங்கள் வந்து வேகமாக நடக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, ஓடுறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆகாரம் உதவி செய்கிறது. என்ன ஆகாரம் சொல்லுங்க? பச்சை காய்கறிகள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு பாருங்க, இந்த மலையில் வந்து சீக்கிரமாக ஓடலாம். இட்ஸ் ட்ரூ. யூ ப்ராக்டிஸ் அண்ட் சி. பச்சை காய்கறிகள், பழங்களை வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பொதுவாக வந்து யூ வில் ஹாவ் an energy. See, this is a principle that God wants. What did Adam and Eve eat initially? நல்ல மஞ்சளை போட்டு, மல்லியை போட்டு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கரம் மசாலா. I don't think so. See, அந்த வைல்ட்வுட் இன்ஸ்டிடியூஷன்ல பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் பிளேட் வந்து பிளேட் ஃபுல் ஆஃப் சாலட். ஒரு பிளேட் ஃபுல்லாக ஒரு சாலட், அதை முடிச்சுட்டு தான் சாப்பாடு. And I tell you, I miss that food even today. That's why whenever there is more salad, I like salad because it gives me energy and my mind is fresh and it helps me to focus on eternity. That's what I'm really interested in. அதாவது இந்த கேம்பஸில் வந்து நாங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இட் இஸ் அ foretaste of eternal home. நீங்கள் புதிய வனம், புதிய பூமியில் போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எக்கு, சிக்கன், 65. ஓகே, கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, well, that's a good choice, but please make sure that choice does not stop you from going to eternity. Right? ஏன்னா நம்முடைய அல்டிமேட் கோல், அதாவது நம்முடைய கோல் வந்து ஈசா மாதிரி இருக்கக்கூடாது. பரவாயில்ல, எனக்கு பர்த்ரைட் போனால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேங்க. இந்த நாகர்கோயிலில் வந்து ஒரு சின்னது சொன்னாங்க, அந்த மீன் வாடை இல்லைன்னா சாப்பிட முடியாதுமாங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அப்படிலாம் கிடையாது. If you are serious about eternity, you need to make a choice for eternity. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு நீங்கள் வாஞ்சை கொண்டீங்கன்னு சொன்னால், நாம் ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியங்களை செய்வதற்காக தீர்மானம் செய்யணும். அந்த சத்தியங்களை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக. Your life will be certainly different. And that is what God wants. That is what God wants. காலேப் வந்து எனக்கு மலைப்பகுதிகளை கொடுங்கனார். He ventured by faith. I would climb into the mountain. And that is what God wants. All of us to grow in Him physically, mentally and spiritually. எனக்கு ஒரு பெரிய பாரம் என்னன்னா, medical missionary. So I'm going to come to the point. I know it's time is running out, but I'll just say a few things and then we will have a word of prayer. இன்றைக்கு வந்து India is becoming number 1 in diabetes. It's a world headquarter for diabetes. Okay? And my question is, are you as an Adventist will make a difference in your life? And I say it is possible. God has given a wonderful truth in the scriptures and in the spirit of prophecy that we can make a difference as God's children, as Seventh-day Adventists, that I can be a person different because God has given me the instruction. இந்த உலகத்தில் வந்து ஒரு நோய் இல்லாமல் வாழ முடியும் என்பதுதான் சத்தியம். அதை வந்து நீங்களும் நானும் உலகத்துக்கு காட்டணும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த மகத்துவமான சத்தியத்தை வந்து நமக்கு கொடுத்து அந்த சத்தியத்தின் பாதையில் நம்ம நடக்கணும்னு நம்மளை அழைச்சிருக்கிறார். ஓகே, yeah, that's a subject that I wanted to share, but I think we are running out of time.
அதனால இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு ஒரு பர்பஸ் இஸ் டு ஹெல்ப் every Seventh-day Adventist member to be serious about their life in this world and the life to come. அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவதற்கு நம்ம என்ன சாப்பிடணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நாம என்ன செய்யணும், அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த ஒரு இடத்தை நாங்கள் ஆயத்து பண்ணியிருக்கிறோம். This is God's plan. It's God's divine. So நீங்கள் சரீர பிரகாரமாக ஆயத்தப்படுவதற்கு, பரிசுத்தமாகுவதற்கு அநேக காரணங்கள். ஒரு மிக முக்கியமான காரணம் நாம் சாப்பிடுகிற ஆகாரம். அதை குறித்து நம்ம நிறைய பேசலாம். இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. அருமையான சகோதர சகோதரிகள், நீங்கள் சாப்பிட்றது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், தானியங்கள், கொட்டைகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு நோய் வராது. இட்ஸ் a very simple principle. Why should we invite sickness when God has given us instruction? Right? ஏன் நம்ம சாப்பிட்டுட்டு நோயை வாங்கணும்? ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போய் கடைக்கு போகிறீங்க, ஒரு கொக்கோ கோலா வாங்குறீங்க, ஒரு மிராண்டா வாங்குறீங்க, ஒரு ஸ்ப்ரைட் வாங்குறீங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, காசை கொடுத்து சார் எனக்கு ஒரு நோய் கொடுங்க சார். வெரி சிம்பிள். கரெக்ட் தானே? காசை கொடுத்து அவங்ககிட்ட சொல்லி ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு சாக்லேட்டோ ஏதாவது வாங்கும்போது என்ன சொல்கிறோம்? இன்டைரக்ட்லி we are saying, I want to invite sickness, please. See, when God has given us wonderful principles, why don't we really enjoy those principles in your life? See, ஒரு கருத்தை நீங்கள் நல்லா மனதில் வச்சுக்கணும். God's eternal principles will make you happy in the long run. நம்ம நிறைய நேரத்தில் ஈசா மாதிரி கொஞ்ச நேரம் டேஸ்ட்டுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். பட் that's not God's divine will. ஆண்டவருடைய தெய்வீக சித்தம் நித்தியமா நம்ம இந்த உலகத்திலும் சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவருடைய அழியாத ராஜ்யத்திலும் சந்தோஷமா இருக்கணும். That's number one. So I want to encourage every one of you. God has given us a wonderful truth. Put that into practice in your life. Make a commitment. You have come to this place for your camp meeting, and I want to encourage you. The Lord has put that desire that every one of His child should truly follow God's divine principles, even in eating, drinking, sleeping, working, dressing. Okay? In all aspects, we need to follow God's principles. That's number one. That's my desire.